பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். மனிதன் எத்தனை நன்மைகளை அடைந்தாலும் எத்தகைய பிரியமான பொருளை பெற்றாலும் அதனால் உண்டாகும் மகிழ்ச்சி நெடுநாள் நிலைத்திருப்பதில்லை. மகிழ்ச்சியின் தன்மை அப்படிப்பட்டதுதான் என கூறி நாம் கடந்து விடலாம். அப்படி என்றால் நம்மை மகிழ்ச்சிப்படுத்தும் காரணிகளை நாம் மேலும் மேலும் தேடிக்கொண்டுதான் செல்ல வேண்டும். அந்த பயணத்தின் அனுபவத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கலாம், பல விரக்திகளும் ஏற்படலாம். உண்மையில் மகிழ்ச்சி என்பது நிலையற்றதா என கேட்டால் அதற்கு பதில் மகிழ்ச்சி நிலையான ஒன்றுதான் என்பதே ஆகும். மகிழ்ச்சி நிலையான ஒன்றாய் இருக்க அதை நிலையற்ற பொருளின் மேல் சார்ந்திருக்க செய்வதுதான் தவறு. அது நிலை தடுமாறி விடுகிறது. நாம் காண்கின்ற யாவும் அனித்தியமானவைகள் என வேதம் கூறியிருக்க அனித்தியமான ஒன்றின் மேல் எப்படி நாம் நிலைத்திருக்க முடியும்? அதற்கு மாற்றாக நிலையானது எதுவோ அதை சார்ந்திருக்கும் பொழுதே நிச்சயம் நம் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அதை தான் நித்திய மகிழ்ச்சி என வேதம் குறிப்பிடுகிறது. அது தேவனிடத்தில் தான் தரித்திருக்கிறது. ஆகவேதான் தேவனை தேடும் உணர்வு உள்ளவர்களாய் நமது ஆவியை எப்பொழுதும் கர்த்தரில் நிலைத்திருக்க பழகி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்த தாவீது நிலைவரமான ஆவியை வேண்டுகிறான். இதை பெறுவதனால் மகிழ்ச்சி மட்டுமல்ல, மனசாட்சிக்கும் உகந்த விதத்தில் கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிலைத்திருப்போம், சமாதானம் பெறுவோம். ஆம், கர்த்தரில் நிலைத்திருக்கும் ஆவியே நிலைவரமான ஆவி. ஆகவே அனுதினமும் ஆண்டவரோடு நிலைத்திருக்க பழகுவோம். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் மனதை உடையவர்களாய் நாம் மாற மாற பூரணமான சமாதானத்தையும் பெறுவோம், நித்திய மகிழ்ச்சியும் அடைவோம். நீரோடை அருகிலுள்ள மரத்தை போல தன் காலத்தில் தன் கனியை தந்து நிலையான ஆசீர்வாதங்களை பெறுவோம். God bless you abundantly.